ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட வீட்டில் இருந்தபடியே மொபைல் ஃபோனை வச்சு ஆக்சிஸ் பேங்க்கில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்படி இந்த ஆக்சிஸ் பேங்க்கை மொபைலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்களும் உங்கள் ஃபோனில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம்ல, ஸோ இந்த பேங்க்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஃபீஸு, சார்ஜஸ்ஸு, டெபிட் கார்டு ஃப்ரீயாக, அப்புறம் செக் புக்கு, பாஸ்புக்கெலாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அமேஸ் பை, ஸோ இந்த அக்கௌண்ட்டோட டைப், சரியா, பேர். இந்த அக்கௌண்ட்டுக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயத்துலேயே நீங்கள் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா, இந்த அக்கௌண்ட்டே வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டே கிடையாது. இது வந்து நீங்கள் மாதம் 200 பே பண்ணால் தான், இல்லை அப்படின்னா வருஷத்துக்கு 2200 நீங்கள் கொடுத்தா தான் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். எனக்கு புரியவே இல்லை. எல்லா பேங்க் அக்கௌண்ட்டுமே பார்த்திங்கன்னா ஜீரோ பேலன்ஸ்னால் என்ன, என்னால் காசு வைக்க முடியாது, வைக்கலைன்னா என்கிட்ட வந்து சார்ஜஸ் பிடிக்கக்கூடாது, அந்த மாதிரி மைனஸில் போகக்கூடாது, அதுக்கு தான் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு நீங்கள் காசுலாம் வைக்க தேவையில்ல, ஆனால் நீங்கள் வந்து மாதம் 200 பே பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயமே. அதுவுமே பார்த்திங்கன்னா அந்த 200 வந்து ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு நீங்கள் பே பண்ணிடணும். 6 மாதத்துக்கு 1200 நீங்கள் கொடுத்துடணும், ஓகேவா? மாதம் கொடுக்குறதா இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் 200 பே பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் கொடுக்கலைனாலும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இவங்க காசு இருந்துச்சுன்னா எடுத்துக்குவாங்க 200. இல்லைனா நீங்கள் வருஷத்துக்கு 2200 கொடுக்கணும், சரியா? அதுக்கப்புறம் சரி ப்ரோ, நான் காசே கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அக்கௌண்ட்டில் காசு இருந்துச்சுன்னா பிடிச்சிக்குவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும் 18 மாதத்தில், சரியா? இதுதான் கான்செப்ட்டு. இதுக்கப்புறமும் நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுனா கண்டினியூ பண்ணுங்கள் வீடியோவை. உங்களுக்கு அக்கௌண்ட் வேணும், இதில் தான் வேணும் அப்படின்னா, சரியா? ஏன்னா எல்லா பேங்க் அக்கௌண்ட்டுமே பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் கூட கட்டு போயிடலாம். மொதல் வாட்டி ஒரு 500 அப்புறம் ஏஎம்சி கூட வருஷத்துக்கு ஒருக்கா 500 கொடுத்துட்டு போயிடலாம், சரியா? அந்த ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, அது இது எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தா. ஆனால் இவங்க வந்துட்டு 200 பார்த்தா வருஷத்துக்கே 2200 400 வந்துடும் போல இருக்கே. இப்படி பார்த்தா இது வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டே கிடையாது. அதுக்கு தான் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு 11000 ஒருத்தர் இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து யாருமே வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கவங்க இவ்வளோ ஷாப்பிங்லாம் வந்து பண்ண மாட்டாங்க, சரியா? நான் என்னையே தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் அந்த ஷாப்பிங்கே பண்ண மாட்டேன். அப்புறம் எதுக்கு இந்த 11000 ஒர்த்து? அப்போ எனக்கு இந்த 200 மாதம் தண்டம் தான். இந்த அக்கௌண்ட்டு காசே இல்லை, அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன் நான், மாதம் 200 நான் கொடுக்கணும். எப்படின்னு பார்த்தீங்களா? அடுத்து நோ சார்ஜஸ் ஆன் டொமஸ்டிக் ட்ரான்சாக்ஷன். லோக்கலில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுற பேங்க் டு பேங்க் ட்ரான்சாக்ஷனுக்கு சார்ஜஸ் இல்லை. நோ சார்ஜஸ் ஆன் யூஸிங் ஆக்சிஸ் பேங்க் ஏடிஎம்ஸ். அதாவது ஆக்சிஸ் பேங்க் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஏடிஎம் யூஸ் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் இல்லையாமா. ஸோ இது மோஸ்ட்லி எல்லா பேங்க்லேயுமே இருக்கும். நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மெயினாக யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து இன்ன வரைக்கும் நான் வந்து ஏடிஎம்க்கு வந்து சார்ஜஸ் பே பண்ணதில்லை. நான் ரெகுலராக தான் எடுக்கிறேன். நானும் பார்த்துட்டேன், ஸ்டேட்மெண்ட்டையும் செக் பண்ணியாச்சு. ஸோ அதுக்குன்னு ரொம்ப ஓவராலான ட்ரான்சாக்ஷன் கிடையாது. ஸோ லிமிட்டடான ட்ரான்சாக்ஷன் தான். அடுத்து ஃப்ரீ டெபிட் கார்டு கொடுத்துரும் அப்படின்ட்டாங்க, செக் புக் அண்ட் மோர். ஸோ எல்லா கிட்டுமே அவங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். ஆமாம், 200 மாதம் ஆகணும் கொடுக்காம. அடுத்து 2000 ஏஜ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் 20,000 வந்து இது பண்ணணுமாமா, ஸ்பெண்ட் பண்ணால் தான் அது தேவையே கிடையாது. சர்வீஸ் வந்து 250 ப்ளஸ் பேங்கிங் சர்வீஸ். சரி, ஓகே, சரி. அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு ஆதார் கார்டும் பேன் கார்டு இருக்கணும். பேசிக் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் இனிஷியல் ஃபண்டிங், இங்கே தான் முக்கியமான விஷயமே. எல்லா பேங்க்லேயும் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்னா ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. சில பேங்க்கில் ஏடிஎம் கார்டே தந்துடுறாங்க, எல்லா கிட்டுமே கொடுத்துட்றாங்க. இங்கே என்ன அப்படின்னா இனிஷியல் ஃபண்டிங்கே 10,000 பண்ணணுமாமா. ஸோ 10,000 நீங்கள் டெபாசிட் பண்ணி இந்த பேங்க் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும். பேங்க் ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட் டைம் டெபாசிட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஒரு 500 பேங்க்லேருந்து போட சொல்லுவாங்கல்ல, அது இவங்க வந்து 10,000 போடணுமாமா. இதுக்கு ஓப்பன் பண்ணாமல் இருக்கலாம். சரி, அப்படி பார்த்தாலும் அந்த 10,000 எடுத்துக்கலாம். ஆனால் இருந்தாலும் 10,000 டெபாசிட் பண்ணி தான் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆவரேஜ் பேலன்ஸ் ரிக்வயர்மெண்ட் கிடையாது.
டெபிட் கார்டு ஜாயினிங் ஃபீஸ் வந்து கிடையாது. ஆனால் வருஷத்துக்கு 2200 பிடிங்கிடுவாங்க. மினிமமாக 6 மாதத்துக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் பே பண்ணி ஆகணும். 200 இன்ட்டு 6 மந்த்துக்கு நீங்கள் 1200 பே பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் அதுக்கு 10,000 டெபாசிட்டு ப்ளஸ் எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு 11,000 நீங்கள் எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. சரியா? அப்போ இதுக்கு மேலே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் இப்போ அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். சரியா? ஆனால் என்ன கேட்டால் இப்படி ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணுங்கிறது நான் வந்து யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஆக்சிஸ் பேங்க்கு வந்து 0 பேலன்ஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா மாதம் 200 இதுக்கு வந்து வைக்கணுமா அப்படிங்கிறதான். ஓகேவா? சரி, ஓகே. நான் இப்போ எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்பை நான் வந்து சொல்கிறேன். ஓகே கைஸ், அப்ளிகேஷன். ஓகே கைஸ், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடலாம். ஸோ அதுதான் வந்து அஃபிஷியலாக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க். சரியா? ஸோ உள்ளே வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ஸோ இந்த பேஜில் ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுடைய பேன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. பேன் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. கரெக்டாக அதையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. அதையும் என்ட்ரு பண்ணி டிக் பாக்ஸை டிக் பண்ணி ஐ அக்ரி ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? அதை செலக்ட் பண்ணால் தான் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ செலக்ட் பண்ணியாச்சா? இப்போ நம்ம கொடுத்துருந்த மொபைல் நம்பருக்கு, அதாவது ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியிருந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை காப்பி பண்ணி இந்த இடத்துல சப்மிட் பண்ணுங்கள். இப்போ யுவர் இகேஒய்சி வாஸ் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிடுமா? ஸோ அதாவது நம்ம பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் வச்சு ஒரு சின்ன மினி கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது மூலமாக நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. லைக் எந்த மாதிரினா நம்மளோட அட்ரஸ், நம்மளோட நேம், நம்மளோட ஃபாதர்ஸ் நேம், மதர் நேம், சம்திங் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எடுத்துக்குவாங்க. அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துக்குவாங்க. ஸோ நம்ம உட்காந்து மேனுவலாக டைப் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட ஃபோட்டோ எல்லாமே பக்காவாக வந்துடும். இப்போ இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன், ஆக்குபேஷன் டைப்பு, இண்டஸ்ட்ரி, நீங்கள் சேலரி, அது என்ன கம்பெனி, சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்ன, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அப்புறம் வந்துட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட், ஸோ எத்தனை இயர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்க, அடுத்து ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, என்ட்ரு பண்ணியாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாமினி ஆட் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. நாமினி நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நாமினி நேமு, அவங்களுக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன், அப்புறம் ஃபுல் நேம், அட்ரஸ், அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ கொடுக்கணுன்னா கொடுங்க. இல்லை நான் இப்போ ஆட் பண்ணலை அப்படின்னா நான் வந்து ஐ விஷ் டு நாமினேட் லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர்ஸ் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மதர்ஸ் நேம், இதெல்லாம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம ஃபேமிலி டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி. பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க கைஸ். அட்ரஸ் வந்து இப்போ ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ்னால் அங்கே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். எல்லாமே என்ட்ராகி வந்துருச்சா? ஸோ நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. இல்லை நான் ஆதாரில் இருக்க அட்ரஸில் வந்து கிடையாது, நான் வேறு அட்ரஸில் இப்போ இருக்கேன் அப்படின்னா அந்த அட்ரஸை மேனுவலாக என்டர் ஆப்ஷன் இருக்கும். மேனுவலாக அட்ரஸ் என்ட்ரு பண்ணுற ஆப்ஷன் தெரியுதா? ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட அட்ரஸை நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கான டெபிட் கார்டு, பாஸ்புக்கு, அக்கௌண்ட் கிட்டு இதெல்லாம் வந்து வரும்ல, அதுக்காண்டி. இப்போது உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்துருக்கும். இதில் எதாவது கரெக்ஷன் இருக்குன்னா எடிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கரெக்ஷன் பார்த்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் பண்ணது தான். ஸோ நான் டன் கொடுத்துட்டேன், எல்லாமே பக்காவாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கேவிசி ப்ராசஸ் சிம்பிளாக முடிஞ்சிருச்சா? இது 4வது ஸ்டெப்பு. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் பேன் கார்டை எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல ஒய்ஃபை கனெக்ஷன் இல்லைனா நெட்டு நல்லா ஸ்பீடாகுமே பார்த்துக்குங்க. சரியா? அப்புறம் நாய்ஸ் இல்லாமல் பார்த்துக்குங்க. ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு பெண்ணை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இப்போ நான் ஓப்பன் பண்ணுற டைமில் இனிஷியல் ஃபண்டிங்காக எனக்கு வந்து 5,000 rupees கேட்குறாங்க. சரியா? இப்போ இது எல்லாமே இருக்குது, பக்காவாக ரெடியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து கண்டினியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் வீடியோ காலுக்கு. இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா லொக்கேஷன் ஆக்சஸ் கேட்பாங்க, கேமரா ஆக்சஸ் கேட்பாங்க, மைக் ஆக்சஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸ்பீட் டெஸ்ட்டாக அவங்களே செக் பண்ணிக்குவாங்க. ஓகே அப்படின்னா கண்டினியூ கொடுக்கலாம், ஏன்னா அதிலே டெஸ்ட் ஆகிரும். நெட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ ஆகும், இல்லைனா ஸ்டாப் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் வந்து கனெக்ட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்கக்கிட்ட பேசி என்னென்னா உங்களோட நேம் கேட்டாங்க, அட்ரஸ் கேட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பேன் நம்பர், அதாவது பேன் கார்டை காமிக்க சொன்னாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பேனு, அப்புறம் ஆதார் கார்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் பேப்பரில் சிக்னேச்சர் போட சொன்னாங்க. அசையாமல் இருக்குது ஒரு செல்ஃபி எடுக்க சொன்னாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டிங் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும்.
அடுத்து டெபிட் கார்டுக்கு வந்து சார்ஜஸ் வந்து கிடையாது, இப்போ கிடையாது. நான் ஓப்பன் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டுக்கு வந்து சார்ஜஸ் வந்து இருந்துச்சு, ஓகேவா. ஸோ இப்போ வந்து கிடையாது, ஏன்னா டெபிட் கார்டு வந்து ஃப்ரீ இப்போ உங்களுக்கு, சரிங்களா. அவங்க ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க, எல்லா கிட்டேயுமே ஃப்ரீ. நீங்கள் இனிஷியல் டெபாசிட் மட்டும் 10,000 வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். 10,000 மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டட் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ எனக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் இனிஷியல் ஃபண்டிங் பண்ண உடனே எனக்கும் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து பே பண்ணியிருக்கிறது எனக்கு தான் வந்து அமௌண்ட்டு இந்த டெபிட் கார்டுக்கு, அதாவது நான் ஓப்பன் பண்ண டைமில். நீங்கள் ஓப்பன் பண்ண டைமில் கிடையலை. இப்போ இந்த டைமில் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டைமில் கிடையாது, ஓகேவா. இந்த ஃபுட்டேஜ் வந்து ஓல்டு ஃபுட்டேஜ், புரியுதா. ஸோ அதனால் யாரும் வந்து பயப்பட வேணாம் டெபிட் கார்டுக்கும் பே பண்ணணுமா அப்படின்னு. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்க்குறதே பெரிய விஷயந்தான், ஏதாவது ரேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா. ஏன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகம்தான், சரியா. வீடியோக்காண்டி தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுவும் பழைய வீடியோ அந்த வீடியோ. சரி, ஓப்பன் பண்ணியாச்சு, 10,000 டெபாசிட் பண்ணியாச்சு. 10,000 வெளியே எடுத்துக்கோங்க, பின்னு வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க.